கம்மல் மூக்குத்தி கயறு கியறு எல்லாத்தையும் கழட்டி வச்சு வந்துடும்னு டாப் டு பாட்டம் செக் பண்ணுறாங்க. ஆனால் கொஸ்டினில் கோட்டை விட்டுறாங்க. இதெல்லாம் சரியா? பெற்றவங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கல்வியாளர்கள் என்ன நினைக்கிய? சாதாரண மக்கள் என்ன நினைக்கிய? எல்லாரையும் கலந்துக்கிட்டு சொல்லுங்கன்னு சொன்னால் அந்த மாதிரி பதில் சொல்லியிருக்காங்க. பல முறை அதை சோதனை செஞ்சு செக் பண்ணி அதுக்கப்புறமா அதை நீட் தேர்வு மையத்துக்கு அனுப்பிச்சு நீட் தேர்வை நடத்தினா நல்லா இருக்கும் அப்படின்றது என்னோட விருப்பம். இது ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்னா ஃபர்ஸ்ட் நீட்டே க்ளோஸ் பண்ணணும். நீங்க அவங்க பல வருஷமா படிச்சுட்டு இருக்காங்க மாணவர்கள் எல்லாருமே. அவங்க கஷ்டப்பட்டு படிச்சு இவ்வளோ வருஷங்கள் காத்திருந்து தேர்வு எழுதுறப்ப இவ்வளோ அலட்சிய போக்க கையாளுறதுனால மாணவர்களுக்கு அது மிகப்பெரிய மன உளைச்சல் கொண்டாகுது. நீட் தேர்வை விளக்குவதற்கோ இந்த குளறுபடியை சரி செய்வதற்கோ ஒரு நிரந்தர தீர்வை கேட்க வேண்டும், நிரந்தர தீர்வை வழங்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். மாணவர்களுக்கு தேவை கிடையாது. திறமை இருக்கிற பிள்ளைங்க நல்லா வளரதான் போகுது. எவ்வளவு அடித்தட்டு மக்களாக இருந்தாலும் வளரதான் போறாங்க. இந்த நீட்டுங்கிறத வச்சு மக்களை ஒடுக்குறாங்க, அதாவது மாணவர்களை ஒடுக்குறாங்க தவிர மற்றபடி எதுவும் கிடையாது. வினாத்தாளில் ஒரு ஒரு கேள்விக்கு 2 பதில் என்பது அது கொடுத்துருக்கு. தொடர்ச்சியாக அந்த தேர்வு முறையில தொடர்ந்து குளறுபடி என்பது நடந்து கொண்டிருக்கிறது. ஏராளமான ரெஸ்ட்ரிக்ஷன், தாலியை கூட கைட்டி வைக்க அதாவது எடுத்துட்டு அனுமதி இல்லை என்கின்ற மிக மோசமான நிலைமை இருக்கிறது. கொஸ்டின் பேப்பர் தப்பா இருந்ததுன்னா அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா தெரியிற கொஸ்டின் கூட அவன் தெரியாம பதட்டத்திலேயே அதை மறந்துடுவான். அந்த கொஸ்டின் தயாரிக்கிறவங்களுக்கு முதல் கட்டம், 2ஆம் கட்டம், 3ஆம் கட்டம்னு ஒரு சோதனையை நியமிச்சு அந்த சோதனை அடிப்படையில அந்த கொஸ்டினை வெளியிடுறதுக்கு மத்திய அரசு எந்த விதத்துல எப்படி செய்யணுமோ அது ஒரு நுணுக்கமான முறையில செஞ்சாதான் சரி செய்ய முடியும். அந்த தப்பான கொஸ்டின் ஆன்சர் எழுதுறவங்க எதுக்கு அவங்க படிக்க வேண்டிய நீட் எக்ஸாமே தேவையில்லை. அப்படி ஒரு நீட் எக்ஸாம் அதை சரியான இது ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் மாணவர்கிட்ட விடுங்க. கேள்வித்தால பல பிரச்சனைகள் வரும்போது அது இன்னும் அவங்களுக்கு சோதனையா முடியல. அதெல்லாம் கொஞ்சம் நல்ல விதமாக திருத்த வேண்டும். ஒரு 10 பேர் கொண்ட குழு, ஒரு நிபுணர் குழு அமைச்சு இந்த 4 பேர் அதுக்கான ஒரு அப்ரூவல் தரணும். இந்த கொஸ்டின் எல்லாம் கரெக்ட், இது சரியான கொஸ்டின் தான் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை கொண்டாந்து அதுக்கப்புறம் தேர்வு வைக்கிறப்ப அந்த குழந்தைங்களோட மனநிலையும் நல்லா இருக்கும், அதிக மதிப்பெண் பெறுவதற்கும் இது ஒரு வாய்ப்பா அமையும்.